இப்ப இந்த கோயில் என்ன கோயில் அப்படின்னு கேட்டதுக்கான பதில், இந்த பதில் தான் 11 பாட்டு. ஞானசம்பந்தர் வந்து யாரு உனக்கு பால் கொடுத்தான்னு சொன்ன அந்த கேள்விக்கு பதில் தான் தோளுடைய செய்தி என்ற பதிகம். ஞானசம்பந்தர் எப்பயுமே பதில் அப்படிங்கிறது ஒரு பதிகமா சொல்லி பழக்கம் இல்லையா? அதுபோல மங்கையர்க்கரசி, இதுக்கு பொருள் தேவையில்லை. அவங்கள பத்தி எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, டீடைல்டு குறிப்பு, பயோடேட்டா. மங்கையர்க்கரசி அவங்க வளவர்கோன் பாவை, முதல்ல சோழனுக்கு பொண்ணு. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா அழகான வளையல்கள் அணிந்த பெண். ஒரு பெண் என்று சொன்னால் வளையல் அணியணும் அப்படிங்கிறது ஒரு அழகு. பெண்ணுக்கு அந்த கையில ஒரு நளினம் அப்பதான் வரும்னு சொல்லுவாங்க. வரி வளை கை, மடமானி, மான் போன்ற விழியை உடையவள். பெண்களுடைய விழியை மான் விழி என்று சொல்வார்கள். அல்லது குவளை, குவளை கண்ணி கூரன் காண்க, குவளை போல. அடுத்தது கயல் விழி, அதுதான் கயல் கண்ணி, அங்கையர் கண்ணி. கயல்னா மீன், மீன்னா என்ன, துடிப்பான கண்கள். பெண்களுடைய கண்களுக்கு வந்து துடிப்பான கண்கள் அப்படின்றதுனால மீன் விழி, மான் விழி அப்படின்னு சொல்ற ஒரு வழக்கங்கள் உண்டு. அது மாதிரி வரிவளை கை, மடமானி, அழகான வளையல்கள் அணிந்த கையை உடைய, மான் போன்ற பார்வையை உடைய பெண். அடுத்தது பங்கைய செல்வி, திருமகள் போல இருக்கக்கூடியவர். பங்கயம்னா தாமரை, தாமரைக்கு மேல் இருக்கிறவர் யாரு? திருமகள். பங்கைய செல்வி பாண்டிமாதேவி. இப்பதான் சொல்றார், வளவர்கோன் பாவை சோழனுக்கு பெண்ணு, பாண்டி நாட்டுல வாக்கப்பட்டிருக்கார். அந்த காலத்துல போரை தவிர்ப்பதற்கு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துப்பாங்க. 2 பெரிய அரசர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணிப்பாங்கன்னா, சண்டை போட்டா 2 நாட்டுக்கு நஷ்டம். அப்ப கொள்வனை கொடுப்பினை மூலமாக நட்பு நாடாயிடணும். ஏன்னா சோழ நாட்டுக்கும் பாண்டி நாட்டுக்கும் எப்பயுமே சேர நாடு அப்போ உள்ள வராது, அப்பயுமே ஒதுங்கிதான் நிற்குது. அதனால பாண்டியனுக்கும் சோழனுக்கும் ஏற்பட்ட போர் தான் மிகப்பெரிய போர்கள் எல்லாமே. அப்ப சோழ மன்னன் என்ன பண்றா, பாண்டிமாதேவிய மங்கையர்க்கரசியார் வழிபட்ட கோவில் போனோம். பழையாறுல இருக்கு, மங்கையர்க்கரசியார் பிறந்த ஊரு பழையாறு. இங்க அவங்க வழிபட்ட கோயில் இன்னும் இருக்கு இல்லையா? அந்த இப்ப பாருங்க, பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவும். இது ரொம்ப முக்கியம். அவங்க கோயிலுக்கு போய் ராஜாவுடைய பொண்டாட்டின்னு சொல்லிட்டு நேர கொடை பூர்ண கும்பத்தோட போய் வழிபட்டு ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு போய் உள்ள போய் பார்த்துட்டு வரல, பணி செய்து வழிபட்டாங்க. அங்க பெண்கள் எல்லாம் கோவில்ல கூட்டிட்டு இருந்தாங்கன்னா அங்க ஒருத்தவங்க, அவங்க யாரு தெரியுதா? அவங்கதான் நம்ம ராஜாவுடைய மனைவி ராணி அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்களோட அவங்களா என்ன பண்ணாங்க, பணி செய்தார். கோவிலுக்குள்ள போயிட்டோம்னா, கோபுரத்துக்கு தாண்டி உள்ள போயிட்டோம்னா நம்ம எல்லாரும் உண்டு. அது கேரள கோவில்கள்ல உண்டு. எந்த டிக்கெட் எதுவும் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டில் கேட்க வேண்டாம். பங்கைய செல்வி பாண்டிமாதேவி கொஞ்சம் கூடுதலா பணம் கொடுத்தீங்கன்னா சாமியோடய போய் செல்ஃபி எடுக்கலாம், கொஞ்சம் செலவு அதிகமாகும். பணி செய்து நாள்தோறும் பரவ, தினமும் வணங்கினாங்க. அவன் யார் அப்படின்னு அப்புறம் தாங்க அவருக்கு 2 பேரி சரிக்கு சமமா சாமிக்கு சமமா யாரும் சொல்லியிருக்கிறாங்க. மங்கையர்க்கரசியாரை பத்தி முதல் 2 வரி கம்ப்ளீட்டா. ஞானசம்பந்தர் பதிகத்திலேயே இப்படி ஒரு பதிகம் நீங்க பார்க்க முடியாது. முதல் 2 வரி ஊரை பத்தி இருக்கும், அடுத்த 2 வரி சாமியை பத்தி இருக்கும். ஊரை பத்தி அந்த இயற்கை வர்ணனையா இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்லை. முதல் 2 வரி யாரை பத்தி? மங்கையர்க்கரசியார். பொங்கு அழல் உருவன், செக்கச்செவேல் இருக்கக்கூடிய ஜோதி வடிவானவன், பூதநாயகன். இந்த பூதங்களுக்கெல்லாம் அவன் தான் நாயகன், தலைவன், பூதநாயகன் சிவபெருமான். வேதமும் பொருள்களும் அருளி, இந்த வேதத்தையும் கொடுத்து அதற்கான பொருளையும் கொடுத்தவன். அறம்பொருள் இன்பம் வீடு என்ற 4 வேதங்களையும் கொடுத்தான், அதற்கான பொருளையும் அவனே தட்சிணாமூர்த்தியாக இருந்து அருள் செய்த அங்கையர் கண்ணி தன்னோடும் அமர்ந்த. அவன் யாரோட இருக்கிறான்? அங்கையர் கண்ணி. எப்பொழுதுமே சாமியை தனியா சொல்ல மாட்டாங்க. அங்கையர் கண்ணி உடனுரை ஆளவாய் அண்ணல், பெரியநாயகி உடனுரை பெருவுடையார், உண்ணாமுலை உடனுரை அண்ணாமலையார். பாத்துருக்கீங்களா? அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வரர். இப்படி சொல்ற வழக்கம் தான். முதல்ல அம்பாள் தான். அதனாலதான் சொல்லும் போது அப்ப நம்மைன்னு சொல்றது இல்லை, அம்மையப்பர். என்னது? அம்மையப்பர். மாத்ரு பூதேஸ்வரர் தான் சொல்றோம், பித்ரு பூதேஸ்வரர் கிடையாது. தாய்மானவருக்கு என்ன பேரு? மாத்ரு பூதேஸ்வரர், தாய்மானவருடைய பேர். அப்படி அங்கையர் கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே. பக்கத்துல வந்துட்டாங்கன்னு அர்த்தம். இது என்பது அண்மை சுட்டு. தமிழ்ல இது, அது அண்மை சுட்டு, அது சேய்மை சுட்டு. புரியுதா?
எது கேள்வி சுட்டு? புரியுதா? அண்மை, சேய்மை, கேள்வி என்று நமக்கு உண்டு. இன்னொரு சுட்டு இருக்கு, அதை நம்ம பயன்படுத்துறது இல்லை. என்ன தெரியுமா? இடைச்சுட்டுன்னு இருக்கு. அது ஒரு இடத்துல மட்டும் பயன்படுத்துறோம். அங்கு இருக்கிறவன் அவன், இங்கிருப்பவன் இவன், இடையில் இருப்பவனுக்கு, முன்னிலையில் இருப்பவனுக்கு பேர் உவன். அதை நம்ம பயன்படுத்துறது இல்லை. அவனே சொல்லிடுவோம். அவன்றது நம்ம கண்ணுக்கு அந்தாண்ட இருக்கிறவனுக்கு அவனு பேர், பக்கத்துல இருக்கிறவனுக்கு இவன். ஆனால் முன்னாடி இருக்கிறான் பாருங்க, இன் ஃப்ரண்ட் ஆஃப் சொல்றோம் இல்லையா, அவனுக்கு பேர் உவன் தமிழ்ல பேர். ஆனா பேசும்போது உங்களுடைய சொல்றோம் இல்லையா, எங்களுடைய, அவர்களுடைய, உங்களுடைய, அங்க வருது பாருங்க, உங்கள் அங்க வருது ஊ. அப்ப ஊ என்பது இடைச்சுட்டு. அவன், இவன், உவன். தமிழ்ல அந்த உவன்றது நீங்க என்ன ஆயிடுச்சு, மறைஞ்சு போச்சு. அந்த பிரயோகம் அவனே சொல்ல ஆரம்பிச்சு. அப்படி அடுத்தது வெற்றவேரடியார் அடிமிசை விழும். எப்படி அடியார்களை பார்த்தா காலில் விழுந்து கொண்டுவார்னா, வேரை அறுத்துட்டா ஒரு மரம் எப்படி விழும், அந்த மாதிரி விழுந்து வணங்குகிற குலச்சிறையார். அடுத்தது அடியாரை பார்த்துட்டா வேற இருந்த மரம் எப்படி விழும், தடால் விழும் இல்லையா, அந்த மாதிரி தடால் விழுந்துருவார். நம்ம முதலமைச்சர் நம்ம இவ்வளவு பாடி காட்சியோட வந்திருக்கிறோம், எல்லாரும் பார்ப்பாங்களே, ரோடா இருக்கலாம் பார்க்க மாட்டாராம். அடியார ரோட்ல கண்டா பதார்னு வேற இருந்த மரம் போல விழக்கூடிய அவரை பத்தி சொல்லிட்டு அவர் யாருன்னு அப்புறம் சொல்றாரு. வெற்றவே அடியார் அடிமிசை வீழும் விருப்பினன். அவ்வளவு விருப்பம் உடையவன். அவன் என்ன பண்ணிருக்காரா, வெள்ளை நீரணியும் கொற்றவன் தனக்கு மந்திரியாய. நீரணிந்தவன் கொற்றவன் யாரு, ராஜாவுக்கு மந்திரியாய. குலச்சிறை குலாவின எனது மகிழ்ந்து, கூடி குலவின்னு சொல்லுவாங்க. கூடி குலவின மகிழ்ந்து, குலாவின் என்று எத்தும். அடுத்தது ரெண்டு வரி சுவாமியை பத்தி. ஒற்றை வெள்வுடையான், விடையேறு வச்சிருக்கிறான். விடை உம்பரார் தலைவன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன். உலகினில் இந்த இயற்கையை ஒழித்து வாழ்ந்து இருக்கிறவங்களுக்கு அவன் தெரிய மாட்டான், யாருன்னு தெரியல. ஏன்? உலகில் ஆடை அணிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது இயற்கை. அப்படி அணியாமல் ஒரு குரூப் சுத்திட்டு இருந்துச்சு. அப்படி உலகில் இயற்கையை ஒழித்திட்ட, அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த இயல்பு, உலகத்தோடு இயந்து வாழாத இயல்பு இருக்கிறாங்க பாருங்க, அவர்களுக்கு அற்றவர்க்கு அற்ற. அப்படி அழகா சொன்னாங்க, அற்றவர்க்கு அற்ற. அந்த அவர்களுக்கு அவனை பத்தி தெரியாது. சிவன் உரையும் ஆலவாயரும் இது இல்லை, எவ்வளவு அழகா சொன்ன, அற்றவர்க்கு அற்றவர். அடுத்து சொன்னார் ரொம்ப அழகா, செந்துவர் வாய. துவர்னா நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆலவாய். உமாதேவிக்கு சொன்ன உதாரணத்தை மங்கையர்கரசியாருக்கு சொல்றார். துவர்னா பவளம்னு அர்த்தம். பவளம் போன்ற வாயை உடைய, சேல் அப்படின்னா மீன், மீன் போன்ற கண்களை உடைய சிவன் திருநீற்றினை வளர்க்கும். திருநீற்றை வளர்க்கக்கூடிய யாரு, மங்கையர்கரசியார். பந்தனை விரலால், பந்து விளையாடக்கூடிய விரலை உடைய பந்தனை விரலால். பாண்டிமாதேவி பணி செய்ய பாரிடை நிலவும் சந்தமாறு தரளம். சிவபெருமான் எப்படி எல்லாம் இருக்காரா, பாம்பு, தரளம், நல்ல அருமையான உத்ராட்ச மாலைகள், நீர், கங்கை நீர், அதுல என்னென்னமோ அடிச்சுட்டு வருது, முத்து, பவளம், மாணிக்கம் எல்லாம். அப்படி இருக்கக்கூடிய கங்கையை அணிந்திருக்கிறான். மத்தம், பூமத்தம்பூ, தன் எருக்கம், குளிர்ச்சி பொருந்திய எருக்கம்பூ மாலை. வன்னி, வன்னிங்கிறது பஞ்ச வில்வத்துல ஒண்ணு. தஞ்சாவூர் பெரிய கோயிலுடைய தலைமரம் வன்னி மரம். அந்திவான் மதிசேர், சாயங்கால நேரத்தில் வர திங்களை அணிந்திருக்கக்கூடிய சடைமுடி அண்ணல் ஆலவாயாவது. அப்படிப்பட்ட சிவபெருமான் அழகாக வந்துச்சு அந்த சிவபெருமான் இருக்கக்கூடிய ஆலவாய். அடுத்து பாருங்களேன், இது ரொம்ப முக்கியமானது. சில பேர் குரூப்பா வந்தா ஒரு மாதிரி பேசுவான், தனியா வந்தா ஒரு மாதிரி பேசுவான் இல்லையா, பார்த்துருக்கோம். குரூப்பா வரும் பொழுது உங்களுக்கு செய்யாம என்ன அப்படின்னு, தனியா வரும்போது நீ என்ன நான் செஞ்சா ஆகுமா, நீ இன்னும் பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு வந்தா அவங்களுக்கு முடிய என்னால சொல்ல முடியலன்றது அப்படி இப்படிலாம் பேசுவோம் இல்லையா. அப்படி கிடையாது. கணங்களாய் வரினும், கூட்டமா வந்தாலும் தமியராய் வரினும், அடியார்கள் தனியா வந்தாலும் சரி, கூட்டமா வந்தாலும் சரி, அடியவர் தங்களை கண்டார் குணங்கோடு பணியும். குணத்தோடு பணியக்கூடிய குலச்சிறை குலாவும் கோபுரம் சூழ் மணி கோயில். அப்படிப்பட்ட குலச்சிறையார். இதுல ஒவ்வொரு இடத்துலயும் கேரக்டர் சொல்லி சொல்லி அவங்க வழிபடக்கூடிய கோவில், அவங்க வழிபடக்கூடிய மங்கையர்கரசியாருடைய கேரக்டர், குலச்சிறையாருடைய ஒரு கேரக்டர் அழகா சொல்லி சொல்லி அப்படிப்பட்ட உயர்ந்தவர்கள். இப்ப நம்ம சொல்றோம்ல ஒரு கோவில், இது வந்து திருஞான சம்பந்தர் வந்த கோயில், உமையவள் ஞானப்பால் உண்டு திருஞான சம்பந்தர் வந்த கோவில், இப்படி நம்ம சொல்றோம் இல்லையா. அது போல
அப்படி இந்த கோவில் அப்படிப்பட்ட ஒரு கோயில் என்று சொல்கிறார். கணங்களாய் வரினும் கமியராய் வரினும் அடியவர் தங்களை கண்டால் குணங்கொடு பணியும் குலச்சிறை குலாவும் கோபுரம் சூழ் மணி கோயில். அடுத்தது மணம் கமல் கொன்றை வாழரா மதியம் வன்னி வன் கூவிள மாலை. கூவிளம்னா வில்வம், மற்றதெல்லாம் தெரியும். கொன்றை பாம்பு, மதியம்னா திங்கள் நிலவு, வன்னி பளபள பளபளன்னு இருக்கிற பாம்பு. பாம்பு நல்ல பாம்பு எப்படி இருக்கும்? வாழ்னா இதுதான், கத்தி தான். கத்தி எப்படி பளபளன்னு இருக்கும், அந்த மாதிரி நல்ல பாம்பு பளபளன்னு இருக்கும். அந்த தோல் வந்து மினுமினு கூடியது, அப்படின்னா பளபளக்கக்கூடிய பாம்புன்னு இருக்கும். அரானா பாம்பு, வாழரா அப்படின்னா பாம்பு, அரவம்னா பாம்புன்னு இருக்கும். மதியம் வன்னி வன் கூவிள, நல்ல வளமான கூவிள மாலை, நல்ல அருமையான மகாவில்லத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். அணங்கு வீட்டு இருந்த, அணங்குனா ஒரு பெண், இங்கே மீனாட்சி, அங்கே கண்ணியோடு இருக்கக்கூடிய சடைமுடி அண்ணல் அளவாயாவதும் இதுவே. அடுத்தது மங்கையர்க்கரசியார். செய்ய தாமரை மேல் அன்னமே அணைய. ஒரு தாமரைக்கு மேல அன்னம் உட்கார்ந்து இருக்கிறது மாதிரி மங்கையர்க்கரசியார் இருக்கிறாங்க. செய்ய தாமரை மேல் அன்னமே அணைய சேயிழை திருநுதல் செல்வி. லட்சுமி மாதிரி இருக்கக்கூடிய அழகான திருநுதல், திருநீர் பூசி இருக்கிற நுதலுக்கு திருநுதல்னு பேர். திருநீர் பூசாத நெத்திக்கு பாடு நெத்தின்னு பேர். நம்ம எல்லாம் சொல்லுவாங்க பாடு நெத்தியா வந்து நிக்கிறாங்க அப்படின்னா. திருநீர் பூசுற நெற்றிக்கு என்ன பேரு? திருநுதல். நுதல்னா நெற்றி. திருநுதல் செல்வி பையரவல்குள் பாண்டிமாதேவி. அழகான இடையை உடைய பாண்டிமாதேவி நாள்தோறும் பணிந்து இனிது ஏத்த. தினமும் பணிந்து இனிது ஏத்த. வெய்யவே சூலம். சுவாமி கையில என்ன வச்சிருக்காரு? சூலம், பாசம், அங்குசம், இதெல்லாம் சுவாமி வச்சிருக்கிறார். விரிகதிர் மழுவுடன் தரித்த ஐயனார். ஐயனார்ங்கிற பேர் பாருங்க, சுவாமிக்கு தான் பேரு. வரதன்ற பேரும் சிவபெருமானுடைய நாமம் தான். அதுதான் வரதராஜ பெருமாள் பெருமாளுக்கு சொல்றோம். வரதன் நாமம் நமச்சிவாயவேன். நரகம் ஏழ்பு புக நாடினர் ஆயினும் உரை செய்வாயின் ஆயின் உருத்திரர் விரவியே புருவித்திடும் என்பதால் வரதன் நாமம் நமச்சிவாயவேன். வரதன்ற சொல்லும் யாருக்குரியது? சிவபெருமானுடைய சகசர நாமத்தில் ஒண்ணு. அவருடைய சகசர நாமத்துல சுக்ரீவன்ற பேரும் சிவபெருமானுடைய பேர். அழகான கழுத்தை உடையவர், நீலகண்டம் இல்லையா, அதனால சுக்ரீவன்ற பேரு சிவபெருமானுடைய பேர். நிறைய பேருக்கு தெரியாது, அது ஏதோ குரங்கோட பேருன்னு நினைச்சிருக்கணும். அந்த பேரை அந்த குரங்குக்கு வச்சிருக்காங்க. சுக்ரீவன் என்றால், கிரீவம் என்றால் கழுத்து. சு என்ற சொல் எங்க வந்தாலும் வடமொழியில் அழகுன்னு பொருள். மதி, சுமதி. கந்தம்னா வாசனை, சுகந்தம், நல்ல வாசனை, அழகான வாசனை. புரியுதா? சு என்ற சொல் உயர்ந்தது அப்படின்ற சொல்ல எல்லா இடத்துலையும் வரும். பிராமணன், சுப்பிரமணியன், சுப்பிராமணன். புரியுது? அது மாதிரி நிறைய சொற்கள் வந்து வடமொழியில சு சேர்ந்து வந்தால் உயர்ந்தது என்று பொருள். சரி. வெய்யவேச்சூலம் பாசம் அங்குசம் மான் விரி கதிர். கையில மான் வச்சிருக்கார், விரி கதிர் வச்சிருக்கார். மழுவுடன் வரித்த ஐயனார் உமையோடு இன்புறுகின்ற அளவாயாகவும் இதுவே. அடுத்தது பாருங்க, நலம் இல்லாமல் இருக்கிறவங்களாம் நலம் உண்டாகுமாறு. நாடவர் நாடறிகின்ற, அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறவங்க. குலச்சிறையாட்ட வந்து நின்னாங்கன்னா அவங்களுக்கு நலத்தை ஏற்படுத்துவார். குலம் இல்லை, எனக்கு என்ன குலம்னு தெரியல, நான் அநாத, என் குலம் பண்ணிடு, நீ என் தம்பி, நீ என்னோட அண்ணன், என் சித்தப்பண்ணி அப்படின்னு சொல்லி தன்னுடைய குலத்தோடு சேர்த்துக் கொள்ளக்கூடிய குலச்சிறையார். இதுக்கு எனக்கு கம்பராமாயணத்துல ஒரு பாட்டு ஞாபகம். சுக்ரீவன் முடிஞ்சு அடுத்தது விபீஷணன் வந்து நிக்கிறான். என்ன வந்து நீங்க அடைக்கலமா அடிமையா ஏத்துக்கணும், அவனை தம்பியா ஏத்துக்கிட்டார். அப்ப அவர் சொல்றார், நாங்க 4 பேரா பிறந்தோம், புகனோடும் ஐவரானும், முன்பு பின்பு குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானும். குன்று சூழ்வான் மகன்னா சுக்ரீவன், மலையில தெரிஞ்சவன். எம்முழை அன்பின் வந்த நின்னோடும் 7வரானோம். 4 பேரா பிறந்து நம்ம 7 பேரா ஆயிட்டோம்டா அப்படின்னு சொல்லி ராமன் சொல்றதா கம்பராமாயணத்தில் வரும். அதுல பாருங்க, குகன் வந்து ட்ரைபல் கம்யூனிட்டி, காட்டுவாசி. சுக்ரீவன் குரங்கு கம்யூனிட்டி, விலங்கு. இவன் அரக்கன். ராமன் மனுஷன். மனுஷனா தானே பிறந்தார், ரொம்ப தெய்வமான. அப்படி மனிதன் எல்லாவற்றையும் அரவணைக்கணும். அதுக்கு பேர் தான் மைந்த அப்படின்ற சொல். தமிழ்ல குமரன். இதை பத்தி நான் வந்து நம்ம இதுல பேசுனேன்,
ஒரு பட்டிமன்றத்தில் பேசியிருக்கேன். இது இருக்கு, நம்ம இதில் இருக்கு பாருங்க. மைந்தனா என்ன, மகன்னா என்ன, குமரன்னா என்ன, வாரிசுனா என்ன, பிள்ளைனா என்ன, பாலன்னா என்ன, இவ்வளவு இருக்கு தமிழ்ல. எல்லாத்துக்கும் ஒரு பொருள் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு பொருள் இல்லை. வாரிசு என்றால் சொத்தை ஆளுகின்றவன், இந்த சொத்துக்கு உரிமை உடையவன் அர்த்தம். பிள்ளை அப்படி என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் பொதுவான பெயர் பிள்ளை. ஆண் பிள்ளை, பெண் பிள்ளை அப்படின்னு சொல்றது பிள்ளைன்னு பேர். குமரன் என்ற சொல் இளமையான குழந்தைக்கு குமரன் பேர். ஆனா மகன் என்று என்ன சொல்றதுன்னா அது அவனுக்கு மட்டும் உரிமையுடையதுக்கு பேர் மகன் பேர். மகன் மகள் அப்படின்னு சொல்றது உரிமையுடைய. ஆனால் மைந்த என்ற சொல் தன்னை காப்பாற்றி, தன் குடும்பத்தை காப்பாற்றி, தன் நண்பர்களை காப்பாற்றி, தன் சுற்றத்தை காப்பாற்றி, ஊரையும் காப்பாற்றுகிற குணத்தை உடைய பிள்ளைக்கு மைந்த என்று பேர். அதனாலதான் சிவபெருமானை மைந்த சொன்ன என்று சொல்கிறார். திருச்செங்காட்டங்குடி தேவாரத்துல அங்கமும் வேதமும் மோதுனாவர் அந்தனர் நாளும் அடிபரவ மங்குள் மதிதவள் மாள வீதி மருகல் நிலாவிய மைந்த. இந்த மைந்த அதுல எந்தை வருக, ராம வருக, மைந்த வருக. ராமரை எப்படி சொன்னாலாம் கோசலை, மைந்த வருகன்னா மகனே வருகன்னு சொல்றது பெருசு இல்ல. குமரனே வருக, பிள்ளையே வருக, மைந்த வருகன்னு சொன்னது ஏன்னா எல்லாரையும் காக்கக்கூடியவன் ராமன். தன்னை மட்டும் இல்ல, தான் சுற்றத்தை மட்டும், தான் அப்பா அம்மா மட்டும் இல்ல, எல்லாரையும் காக்கக்கூடியவன் ராமன். அதனால அவனுக்கு மைந்தன்னு பேர். அதனாலதான் குகன், சுக்ரீவன், யாரு விபீஷணன் எல்லாரையும் தம்பியா ஏத்துக்கிறான். நீங்க அடிமையா, வேலைக்காரனா, இல்ல நான் என் கூட ஃப்ரெண்டா ஏத்துக்கிறது அப்படின்லாம் தம்பியா ஏத்துக்கிறது, தன்னுடைய ரத்த சொந்தமா ஏத்துக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அதுபோல குலமிலராக, குலம் அது உண்டாக, அவனுக்கு கூட ஒரு குலத்தை ஏற்படுத்திடுவாராம். யாரு? தவம் பணி குலச்சிறை பணியும், தவம் செய்த குலச்சிறை பணியக்கூடிய குலச்சிறை நாயனார்கிட்ட போனா அவனுக்கு சொந்தமாயிடும். அந்த போறவன் என்ன ஆயிடுவான்? குலச்சிறை நாயனாருக்கு சொந்தமாயிடும். எங்க பெரியப்பா தான் குலச்சிறை நாயனார் வெளியில சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணாரு, என் தம்பி பையன் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உரிமையை கொண்டாடக்கூடிய குலச்சிறையார். கலைமலி கரத்தன், கலைனா இந்த இடத்துல மான் கலைக்கு ஆர்ட்னு ஒரு பொருள் உண்டு. இந்த இடத்துல கலைனா கலை, மானை குறிக்கும். கலைமலி கரத்தன், கையில மான் வைத்து. மூவிலை வேலன், கரி உரி மூடிய கண்டன். அவன் சிவபெருமான். கரி என்றால் யானை, கருப்பா இருக்கிற யானைக்கு கரின்னு பேர். கரினா இன்னொன்று சாட்சின்னு உண்டு. கரினா சாட்சிக்கு பேரு கரின்னு பேர். விட்னஸ் சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேரு சாட்சிக்கு பேரு கரி. அது மாதிரி சிவபெருமான் யானை கோலை பூர்த்தி இருக்கிறதுனால அவனுக்கு கஜாரி, கஜசம்ஹாரி என்று பேர். கரிமூடிய கண்டன், கண்டன்னா நீலகண்டன். அலைமலி புனல் சேர், கங்கையை தலையில் சூடி இருக்கக்கூடிய சடைமுடியன்னால் அளவாய். அடுத்தது இதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த அம்மா சந்தனத்துல குழைச்சி மார்புல பூசி அதுக்கு மேல முட்டை போட்டு மறைச்சிட்டாங்க. முட்டின் தாழ் வடமும் சந்தன குழம்பும் நீரும் தன், எத்தனை லேயர் பாருங்க, நீரும் தன் மார்பினில் முயங்க பக்தியார்கள். அப்படி பக்தி செய்த, ஏன் அவங்க அப்படி மறைச்சு இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். தன்னுடைய கணவனாருக்கு அது பிடிக்கலங்கிறதுக்காக நல்ல விஷயத்தை விடவும் முடியாது. ஆனா இதை பார்க்கும் போதுதான் அவனுக்கு கோவம் வரும் இல்லையா? அவனை மாத்தனமே தவிர அவனுக்கு போட்டியா நின்று சண்டை, நான் பூசுவேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சண்டை போட அவங்க விரும்பல. அவனையும் பூச வச்சாங்க பாருங்க. அவனையும் என்ன பண்ணாங்க? திருநீர் பூச வச்சாங்களே. திருநீற்று பதிகத்தினே பாடி திருநீராகவே அவனை முழுச இவங்களாச்சும் நெஞ்சில பூசினாங்க. அவனுக்கு தலையில இருந்து கால் வரையும் திருநீர் பூச வச்சுட்டாங்க. வெப்பு நோயினால அவதிப்படுறா, வயிற்றுல மட்டும் வலி இல்லை, உடம்பு முழுக்க வெப்பு நோயினால வலி. தலையில இருந்து கால் வரையும் என்ன பண்ணாங்க? திருநீரை பூசி அவனுக்கு அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது யாரு? மங்கையர்க்கரசியார். அதனால பக்தியாகின்ற பாண்டிமாதேவி பாங்கோடு பணி செய்கின்ற. இந்த பாங்குனா என்னன்னு தெரியுமா? பெண்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பாங்குனா என்ன? பெண்களே இல்லைங்க அப்படிங்கிறீங்களா? பிரச்சனையே வேண்டாம் உங்களுக்கு. ஏன் இந்த மாதிரி பெண்களே இல்லைங்க? ஏன் நீங்க நாங்களாம் அடியா இருக்கு, இதுல இருந்து ஆண் பெண்ணு பிரிக்கிறீங்க? பாங்குன்னா என்னமா? அக்கறை பொதுவானது. பதில் பெரிய சொல்றாரு. கை தட்டலாம், கோவில கை தட்டணும். வணக்கம், நன்றி. தேவை அறிந்து, பண்பறிந்து பாடறிந்து ஒழுகுதல் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. பாங்கு என்பதற்கு என்னது? பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவை,
எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு எது பிடிக்கல அப்படின்னு. இப்போ நமக்கு பந்தி போடுறாங்க, நமக்கு பிடிக்காத கொண்டு வச்சுட்டாங்க, நம்ம அதை முதல்ல சாப்பிட்றோம் வேணான்ட்டு. ஐயோ நல்லா விரும்பி சாப்பிட்றாருன்னு 2 வாட்டி வச்சுட்டாங்கன்னா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அது மாதிரி இல்லாம பாங்கறிந்து கொள்ளுதல், அந்த பண்பு தெரியுது. அவங்களுக்கு நல்லது செய்யறதா நினைச்சு நாம என்ன பண்ணக்கூடாது. ஒரு ஸ்கூல்ல ஒரு நல்ல தலைமை ஆசிரியர் இருக்கு, அருமையான தலைமை, அவரை மாதிரி ஒரு தலைமை ஆசிரியர் பார்க்க முடியாது, அவ்வளவு நல்ல தலைமை ஆசிரியர். அவர் வந்து ஒரு குறும்பு பையன், இப்போ பார்த்தாலும் அடிதடி சண்டை, அந்த பையனை திருத்தி அவனுக்கு பணம் கட்டி அவனை நல்ல விதமாக மாற்றி அவனுக்கு படிக்கிறதுக்கு எல்லா உதவி செஞ்சு பணம்லாம் அவர் தான் கட்டுறாரு. அவருக்கு அவன் மேலே அவ்வளோ பிரியம் அந்த பையனுக்கு. இந்த பையனை தொடர்ந்து அப்போ ஒரு தலைமை ஆசிரியர் ஒன்று கூப்பிடுறாரு. இப்போ தலைமை ஆசிரியருக்குள்ள இவன் போகிறான். போகும்போது ஒரு வெளியில் ஒரு சண்டை போட்ட ஒரு பையனை தனியாக கூப்பிடுறாரு. அப்போ இவனும் உள்ள இருக்கான். அந்த சண்டை போட்ட பையனை உள்ள கூப்பிட்டு இது மாதிரி எதுக்கு நீ சண்டை போட்டு இருக்கிற, நீ என்ன இப்படி பண்ணுற, உங்கள் அப்பா கூப்பிட்டு அவன் 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்தது. யாருக்கு? அந்த சண்டை போட்ட பையனுக்கு. இதை இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த கோவத்தில் அந்த பையன் நீங்கள் சரியான முட்டாளுன்னு திட்டிருந்தான். யாரும் தலைமை ஆசிரியர் இருந்துச்சு கோவம். உடனே இவனுக்கு பயங்கர கோவம் வந்து ஸ்கூலில் போய் நின்று நம்ம தலைமை ஆசிரியரை பார்த்து ஒருத்தர் சொல்லிட்டான், அதை வந்து நம்ம உடனே ஸ்ட்ரைக் பண்ணணும், அவன் மன்னிப்பு கேட்கிற வரையும் பள்ளி நடக்கக்கூடாதுன்னு இந்த அவரால் பயன்பெற்ற மாணவர்கள் இது பண்ணி நாளைக்கு காலையில் அவன் பிரேயரில் மன்னிப்பு கேட்டால் தான் ஸ்கூல் அப்படின்னு. சரின்னா அவனை எல்லாரும் சமாதானப்படுத்தி அவனை கேட்க வச்சிடலான்னு சொல்லி மறுநாள் காலையில் வந்து இதெல்லாம் நான் தலைமை ஆசிரியர் விட்டான்னு சொன்னது மிகப்பெரிய தப்பாக இருக்கு, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஸ்கூல் டிஸ்பஸ். இப்போ இந்த சாரால பதவி இந்த இது பயன்பெற்றால அந்த பையனை தலைமை ஆசிரியர் தனியாக கூப்பிட்டு பலான்னு ஒரு அற வச்சார். ஏன் அவன் முட்டாள்னு சொல்லி எனக்கு உனக்கு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ ஸ்கூலே கட்டி சொல்லிவிட்டியே, இப்போ போற வரணும்னா ஹெட் மாஸ்டர் முட்டாள்னு சொல்லிட்டான், ஹெட் மாஸ்டர் ஒருத்தர் முட்டாள்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. இது உங்களுக்கு தேவையாது. இதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார், நன்றாற்றல் உள்ளும் தவறு உண்டாம் அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. நல்லது செய்யறதுல கூட தவறு வந்துடும், அவங்க பண்பை பார்க்காமல் செய்தார். எவ்வளவு அழகான 2000 வருஷத்துக்கு முன்னாடி. நன்றாற்றல் உள்ளும் தவறு உண்டாம் அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. அதுக்கு பேரு பாங்கு. அதுக்கு பேர் என்ன பாங்கு? இந்த மாதிரி பண்பு தெரிந்து தேவை தெரிந்து அவங்களுக்கு செய்யற குணம் இயல்பாக பெண்களுக்கு உண்டு. அதனாலதான் பாங்குன்னு இருக்கு. ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொல்றது பெண்களுக்கான ஒரு இதாக சொன்னது காரணம் என்னன்னா எளிமையா கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த நுண்ணறிவு அவங்களுக்கு உண்டு. அவங்களுக்கு என்ன பிடிச்சி சாப்பிட்றாங்க என்ன பிடிக்காம சாப்பிட்றாங்கன்றத பரிமாறுதலே கண்டுபிடிச்சிருவாங்க அந்த பாம்பு. சரி, அப்படிப்பட்ட இது ஏன்னா இதை வந்து குலச்செடியாருக்கு சொல்லலை, மங்கையர்கரசியாருக்கு சொல்றாரு. அதுக்காக சொல்ல வர, பத்தியார்கின்ற பாண்டிமாதேவி பாங்கோடு பணி செய்யலாம். கணவனுக்கு எந்த விதத்திலும் கோவம் வராம அவங்க என்ன பண்ணாங்க, பக்குவமா செஞ்சாங்க பணி. சுத்தமார் பளிங்கின் பெருமலையுடனே சுடர் மரகதம். சிவபெருமான் எப்படி இருக்காரு? பளிங்கி மாதிரி இருக்காரு சுவாமி, விளவிடேன்னு இருக்காரு. அதுக்கு பக்கத்துல பச்சை கல் வச்சு அப்படி இருக்கும் மரகதம். அந்த மாதிரி அம்பாள் இருக்கார். இத திருநாவுக்கரசர் புராணத்துல சொல்லுவார், வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் சொல்லுவார். வெள்ளி வெற்பு ஐஸ் மலை, அதுல மரகத கொடி இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அம்பாள் இருக்கிறான்னு சொல்லி சேக்கிழார் சொல்வார். அதுக்கு காரணம் யாரு? ஞானசம்பந்த பெருமான் அப்படி சொல்றார். பளிங்கி, சுத்தமார் பளிங்கின் பெருமலை, பளிங்கி பெருமலை. அதோட யார் இருக்கிறார்? சுடர் மரகதம் அடுத்தார் போல மரகத கல் அதுல இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அத்தனார் உமையோடு இன்புறுகின்ற நமக்கு பிடிச்ச சாமி. அத்தன்னா பிடிச்சவன் அளவாய். அடுத்து பாருங்க, நாவணங்கு இயல்பாம் அஞ்செழுத்து ஓது. நாக்குக்கு என்ன இயல்புன்னா அஞ்செழுத்து ஓதுறது, திட்டுறது இல்லை. நாக்குக்கு எது இயல்பு? அஞ்செழுத்து ஓதுறது நாக்குடைய இயல்புங்க. நாவணங்கு இயல்பாம் அஞ்செழுத்து ஓதி நல்லராய் நல்லியல்பு ஆகும் கோவணம் பூதி சாதனம் கண்டால். ஒண்ணும் இல்ல, அந்த காலத்துல ஆடை இல்லாதவனை பார்த்தா இவரு வணங்க மாட்டார். ஒருத்தன் ஆடையோட வந்து திருநீர் பூசி இருந்தானா அவனை வணங்குவார். அப்ப அடியார்கள் எப்படி இருந்தாங்க? அடியார்கள் எப்படி இருந்தாங்க? ஆடையோடு இருந்தார்கள். மினிமம் கோவண ஆடை கட்டியிருந்தாங்க. கோவணம் பூதினா விபூதினா, பூதினா பொடின்னு அர்த்தங்க. வி என்ற சொல் மேலானதுன்னு பொருள். நாயகன்னா தலைவன், விநாயகன், தனக்கு மேல் தலைவன் இல்லாதவன் பொருள். அது மாதிரி பூதி என்றால் பொடி, சாம்பல், பவுடர். விபூதி என்றால் மேலானது என்று பொருள். அதுதான் ஸ்ரீ விபூதின்னு சொல்றோம், திருநீரு. புரியுதா? அப்ப
அப்படி ஊதி சாதனம் கண்டால், சாதனம் உத்ராட்சம், இந்த சிவ சின்னங்களுக்கு பேர் சாதனம். தொழுது எழுகின்ற குலச்சுரை போற்ற ஏவனன் இயல்பாம் ராவணன். என்னன்னா எப்ப பார்த்தாலும் ஆணவத்தையே தன்னுடைய இயல்பாக கொண்டவன் யாரு? ராவணன். தன்னால முடியாதா, நான் பாத்துக்கிறேன், நான் தான் அப்படிங்கிற ராவணன் என்ன பண்ணா, மலையை எடுத்தான், அவனை நசுக்கினார். தென்தோள் 20 நெறிதர ஒன்றி ஆவணம் கொண்ட. இது ரெக்கார்ட் பண்ணாராம் சுவாமி. அது என்னது சுவாமி டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்காரு. என்ன ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காரு? ராவணன் ஆணவத்தை அழிச்சது நமக்கு ரெக்கார்டோட நீ கிடைக்குது பார்த்தீங்களா? அந்த ரெக்கார்ட் பண்ணது யாரு? சுவாமி. ஆவணம் கொண்ட சடைமுடி அண்ணல் அளவாயாவது. அடுத்தது மன்னலாம் நிகழ மன்னனாய் மண்ணும் மணிமுடி சோழன் தன் மகளாம். தெளிவா சொல்லிட்டார். முதல்ல வளவர் கொண்டு பாவையினாரா, இங்க இந்த உலகத்தையே ஆளக்கூடிய சோழ மன்னனுடைய மகள். பன்னினேர் மொழி. அவ பேசினாவே பாடுறது மாதிரி இருக்கும். சில பேர் பாடுறது பேசுறது மாதிரி இருக்கும். நீங்க கொஞ்சம் பாடுங்க அப்படின்னு சொன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பங்கேற்கரசி வளவர் கொண்டு பாவை பரிவளை கைவிட மாணி அப்படின்னு. இந்த மாணி மட்டும் தனியா விட்டுருவோம், வீல் குடிக்கிட்டு போற மாதிரி. ஆனா அம்மையார் மங்கையர்க்கரசியார் எப்படி பண்றாங்க? பேசுறது பாடுறது மாதிரி இருக்கும். பன்னினேர் மொழியாள். திருமறை காட்டில் இருக்கிற அம்பாளுக்கு பேருங்க இது. நிறைய பேருக்கு தெரியாது. பன்னினேர் மொழியாள் என்பது திருமறை காட்டில் இருக்கிற அம்பாளுடைய திருநாமம். மறைக்காட்டு மணாளர் அவர் பேர். அவர் பேர் என்னது? மறைக்காட்டு மணாளர். அம்பாள் பேர் பன்னினேர் மொழியாள். எப்ப தலைப்பயணம் போனாலும் சுவாமி அம்பாள் பேரை மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு ஊர்லயும் இது தனித்துவம் வாய்ந்தது. சரியா? நான் ஒரு கோயில் போனேன்னு சொன்னேனே, அதை சொல்ல விட்டுட்டேன். பரவாயில்ல. என்ன கோயில்னா இன்னைக்கு அது லால்குடின்னு பேர். அங்கதான் அந்த பட்டிமன்றம் நடந்துச்சு. திருத்தவத்துறை. இஸ்லாமிய படையெடுப்பப்ப அந்த ஊர் மண்ணு செம்மண்ணா இருந்தனால லால்குடின்னு ஆகிட்டான். லால்னா சிவப்பு நிறம் ஹிந்தியில. அவன் லால்குடின்னு அதை மாத்திட்டான். இன்னைக்கு வரையும் அது லால்குடின்னு தான் இருக்கு. திருத்தவத்துறை. அந்த திருத்தவத்துறைன்ற நல்ல தமிழ் பேரு இப்ப கொண்டாடுறாங்க. அங்க ஒரு சேக்கிடார் விழா நடத்துறாங்க. அங்கதான் அந்த மூவர் பட்டினத்தார் போற்றிய மூவருள் யார் பெரும் மணங்க வந்த கண்ணப்ப நாயனாரா, அதுல எனக்கு சிறுத்தொண்டை. அதுக்கு நான் நிறைய விளக்கங்களை சொல்லி அதை பேசியிருக்கேன். அந்த ஊர்ல இருக்கிற சுவாமிக்கு சப்த ரிஷீஸ்வரர்னு பேர் மாத்திட்டாங்க. சரி, இதுக்கு ஏதாவது தமிழ் பேர் இருக்கணுமே அப்படின்னு நான் தேடி அலைஞ்சேன். எங்கேயுமே அந்த கோவில் எழுதல. அப்புறம் பார்த்தா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அந்த கோவில் புராணம் எழுதியிருக்காரு. அதுல அவருக்கு பேர் என்ன தெரியுமா? அழைத்து அருள் செய்வார். சுவாமி திருநாமம் பாருங்க, அழைத்து அருள் செய்வார். சுவாமியுடைய திருநாமம் கூப்பிட்டு கொடுக்கறதுன்னு சொல்றோம்ல, அழைத்து அருள் செய்வார். எப்பேற்பட்ட பாருங்க பேரெல்லாம் சாமி பேர்ல. இன்னைக்கு 7 முனிவர்கள் வழிபட்டாங்கன்னு சொல்லி சப்தரிஷி எப்படி நம்ம திருத்தூர்ல சொன்னவாறு அறிவார்னு இருக்கு. அது மாதிரி அழைத்து அருள் செய்வார்னு பேர் இந்த சுவாமியினுடைய திருநாமம். அதை மிகாவுதன் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அந்த ஊருக்கு தலபுராணம் பண்ணியிருக்கேன். திருத்தவத்துறை தலபுராணம். அந்த அம்பிகை மேல பெருமாட்டின்ற பேர் வருது பார்த்தீங்களா? அந்த பெருமாட்டிங்கிற பேர் அம்பாள் பேர். அந்த பெருமாட்டி மேல பிள்ளைத்தமிழ் படியிருக்காரு தனியா. இந்த பெருமாட்டிக்கு 100 பாடல்கள் கொண்ட பிள்ளைத்தமிழ் தனியா படியிருக்காரு. திருத்தவத்துறை பெருமாட்டி பிள்ளைத்தமிழ். சரி, அடுத்தது பன்னினேர் மொழியாள் பாண்டிமாதேவி பாங்கினால் பணி செய்து வரவ விண்ணுளார் இருவர் கீழோடு மேலும். மேல இருக்கிற அந்த திருமாலும் நான்முகனும் சிவபெருமானை கீழே மேலையும் தேடி கண்டுபிடிக்க முடியல. அப்படிப்பட்ட அண்ணாமலையாராக நின்ற சிவபெருமான் அமர்ந்திருக்கிற இடம் ஆலவாயினார். எப்படி? அண்ணலார் உமையோடு இன்புறுகின்ற ஆலவாயாவதும். அடுத்தது தொண்டராய் உள்ளார் திசை திசை தோறும் தொழுது தன் குணத்தினை குலாவ. எங்கெல்லாம் அவர் தொண்டரா இருக்கு. அவர் தான் முதல் தொண்டரே. எங்க போனாலும் அவர் தான் முதல் தொண்டர். தொண்டராய் இருக்கக்கூடிய குலச்சிர நாயனார். திசை திசை தோறும் குணத்தினை, அவருடைய குணம் எல்லா திசை தோறும் அவரை பாராட்டுற அளவுக்கு பரவி இருந்துச்சான். அப்படிப்பட்ட கண்டு நாள்தோறும் இன்புறுகின்ற குலச்சிறை கருதி நின்று ஏத்த. இந்த பயனெல்லாம் எப்படி இருக்கான்? தின்னு குண்டராய் உள்ளார். தின்னுட்டு குண்டா இருக்கிறான். சாக்கியர்னா பௌத்தர்கள், குண்டரா இருக்கிறவங்க சமணர்கள். அதை அப்படி சொல்றார். குண்டராய் உள்ளார் சாக்கியர் தங்கள் குறியின் கண் நெறியிடை வாரார். அவன் நிச்சயமா நம்ம வழிக்கு வரமாட்டான். அவனுக்கு அது புரியாது. அண்ட நாயகன் தான் அமர்ந்து விற்றிருக்கின்ற உலகத்துக்கே நாயகன், அண்டத்துக்கே நாயகன் இருக்கின்ற அமர்ந்து உரைகின்றன்னு சொன்ன பாருங்க. அங்க நிமிர்ந்து உரைகின்றவன் அண்ணாமலையில, இங்கே அமர்ந்து உரைகின்ற சுவாமி. ஆளவர் கடைசியா சொன்னார். இவ்வளவும் சொல்லிட்டு சாமிக்கு மனசு ஆறுல இன்னும் நிறைய இருக்கு. நேரம் இல்லை, நமக்கும் நேரம் இல்லை, ஞானசம்பந்தருக்கு நேரம் இல்லை. பன்னலம் உணர்ந்து உலகத்தில் உள்ள அத்தனை நலமும் பல நலங்கள் அந்த அம்மாவும் போய் சேர்ந்திருக்கான். அந்த அம்மாவுக்கு எதுவும் நலம் கிடையாது.
நலம் போய் அந்த அம்மாவை சேர்ந்துருச்சான். அன்னலம் புணரும் பாண்டிமாதேவி குலச்சிறை எனும் இவர் பணியும் அன்னலம் பெருசீர். அப்படிப்பட்ட நலத்திற்கு உரிமையுடைய சிவபெருமான் இருக்கக்கூடிய ஆலவாய் ஈசன் திருவடி ஆங்கவை போற்றி, அவன் திருவடியை போற்றி கண்ணலம் பெரிய. எங்க ஊர் எப்படி தெரியுமா? கரும்பு விளையிற ஊரு. சீர்காழி பற்றி சொல்றாரு. கண்ணல் என்றால் கரும்பு என்று. கண்ணலம் பெரிய காழியுள் ஞான சம்பந்தன் செந்தமிழ் இவை கொண்டு. அப்ப இனிப்பான செந்தமிழ் இவை கொண்டு. நாம இந்த செந்தமிழ அக்கார அடிசின்ற இனிப்பான இது கொண்டு நம்ம பாடுறது மாதிரி அவர் கரும்பு இனிப்பை கொண்டு அவர் என்ன பண்ணாரா? அன்னலம் பெரிய காழியுள் ஞான சம்பந்தன் செந்தமிழ் கொண்டு இன்னலம் பாட, இனிமையாக பாட வல்லவர் இமையோர் ஏத்தவிற்று இருப்பவர் இனிதே. தேவர்கள் எல்லாம் புகழக்கூடிய அளவில் அவர்கள் இருப்பார்கள். அருமையான பாட்டு. இதற்கு அடுத்த பதிகம் கொஞ்சம் விரிவாகவே இந்த பாட்டை பார்த்தோம். ஏன்னா அவ்வளவு விஷயம் அது இருக்கு. சரி.